ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனதுனால நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி மிஷின் இருக்கு இல்லையா, அதில் பேக் சைடில் வந்துட்டு புது பில்டிங் வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போகவே இல்லை. இப்போ தான் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமைஞ்சு போச்சு அப்படின்றனால நான் வந்து போயிருந்தேன். உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே எனக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே வந்து ஃபீல் ஆகலை. அந்த சீலிங்காக இருக்கட்டும், அந்த இன்டீரியர் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா, அந்த ஆம்பியன்ஸே வந்து நம்மளுக்கு ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே போகிறப்ப எனக்கு அந்த ஃபீலே வந்து இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மெயின் பில்டிங்கை விட இந்த பில்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பேக் சைடில் வந்து கேன்டீனுமே வந்து வச்சுருந்தாங்க. கேன்டீனுமே வந்து இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அமெரிக்கன் ஸ்டைல்லே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல. உள்ளே கேன்டீனோட வெளியே அவுட்டர் பார்ட்டிஷனில் வந்துட்டு கார்டன் ஏரியா மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இது சத்தியமாக சொல்கிறேன், நல்லா வந்து பொழுது போகும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம உயிரை வந்து வாங்கிடுவாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கட்டியிருக்க இந்த பில்டிங்கோட இன்டீரியர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பீஸாக காம்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து இல்லை. எங்களுக்கான செக்கப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட. ஸோ அங்கே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் போனதே வந்து ஆஃப்டர்நூன் தான். அதுவே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஸோ எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே ஈவினிங் ஒரு 6 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பசி எடுத்தனால டெம்பிள் சிட்டி வந்து போயிருந்தோம். அந்த டேயில் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டல் போகல. அம்மாவும் அப்பாவும் கூட வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், டேடி இஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும், டேடி கூட வந்து வெளியே போகிறது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கும் அன்றைக்கான டே வந்து அப்படி தான் இருந்துச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வர ரொம்ப வந்து ஹாப்பியாகவே இருந்துச்சு. அதான் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோமே. ஸோ நான் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு போய் அந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதுக்குள்ளே ஈவினிங்க்கு அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார பணியாரம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தா பணியாரம் மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு ஹார்டாக வந்து இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரமும் ஒரு காஃபியோட நாங்கள் வந்து அன்றைக்கான டேயை முடிச்சுக்கிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு அந்த டே வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.